நீதிமான், ஆயுள்காரகன், தொழில்காரகன் இவர்களை ஆட்சி வீடாக கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வாறு இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி உங்களை வழி நடத்தும் என்று சற்று சிந்திப்போமாக. எப்பொழுதுமே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் என்னவென்றால், காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தீர்கள் என்றால் மகர ராசி 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் எப்பொழுதுமே கடுமையாக உழைத்து கொண்டே இருப்பார்கள். மனதிற்கு எந்த நேரம் ஓய்வில்லாமல் சிந்தனை சிந்தனை சிந்தனை. குடும்பம் எப்படி இருக்கும், நம்மை நம்பி வந்தவர்கள் எப்படி வழிநடத்துவது, அப்பா அம்மாவுக்கு எப்படி இருப்பது, கணவன் மனைவி எப்படி இருப்பது, அக்கா தங்கச்சி எப்படி இருப்பது, நண்பர்களை எப்படி பார்ப்பது, இப்படி பல வகையிலும் தங்களை தாங்களே செதுக்கி செதுக்கி சிந்தனையில் உயர்ந்து நிற்கின்ற அந்த மகர ராசி அன்பர்களுக்கு 7 சனி விடுதலையானது ஒரு பெரும் மகிழ்ச்சி தான். ஆக இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றால், உங்களுக்கு மே 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். 6ஆம் இடம் என்பது சற்று சிரமமாக இருந்தாலும் கூட 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 7 சனியில் இருந்த பொழுதே அந்த மகர ராசிக்காரர்கள் தொய்வில்லாமல் சிறப்பாக செயல்பட்டு வந்திருந்தார்கள். இவ்வளவு தான் என்று இல்லாமல் எல்லாவற்றையும் கற்றறிந்து அந்த சோதனையை சாதனையாக மாற்றிக்கொண்டவர்கள். ஆக அந்த 14ஆம் தேதி மே 14 6ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு பகவான் மிதுன குருவாக இருக்கின்றார்கள். ரிஷப குரு மிதுன குருவாக இருந்து அருள் பாலிக்கிறார்கள். அவர்களே 18ஆம் தேதி அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகத்திற்கு செல்கிறார்கள். கடகத்திற்கு செல்லும்போது என்னவாகிறது, 7ஆம் இடம் ஆகிறது. அந்த 40 நாட்கள் மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி வக்ரகதியாகி 7இல் இருக்கிற கடக குருவானவர், உச்சம் பெற்ற கடக குருவானவர் 6க்கு மிதுனத்துக்கு வருகிறார்கள். இந்த 40 நாட்களுக்குள் இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான். நல்ல ஒரு சிறப்பாக நல்ல ஒரு நினச்சதெல்லாம் அந்த 40 நாட்களும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வந்து நல்ல ஒரு இருட்டில் ஒரு தீக்குச்சி கீச்சா இப்படி வெளிச்சம் பெறுவது, அந்த மாதிரி ஒரு பல அதிசயங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அரங்கேறும், நிகழும். ஆக அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் எல்லா வகையான யோகங்களும் இவர்களை தேடி வரும். தைரியங்கள் பல வகையில் வெளிப்பட்டு பல வகையான சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆகப் போகிறவர்கள் இந்த மகர ராசி நேயர்கள் தான். அது எப்படி சொல்வது, மேலும் பார்த்தீர்கள் என்றால் இவர்களுக்கு சிறப்பான ஒரு நிலை என்னென்னா, இந்த வீடு கட்டின்னு இருப்பாங்க, அது பணம் தேவைப்படும். அந்த நேரத்தில் தேடி போகிற பணம் இவங்களை தேடி அந்த பணம் ஒரு மகர ராசி நேயர்கள். ஒரு சிலர் மகர ராசி நேயர்கள் வந்து புதுசாக பிளாட் வாங்குவாங்க, இருக்கிற நகைகள் தங்களுக்கு தேடி வரும். தைரியமே தானாக எப்படி தான் அந்த தைரியம் அவங்களுக்கு வருமோ அந்த மாதிரி ஒரு தைரியத்தோடு அவங்க செயல்படுவாங்க. இத்தனைக்கும் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே சிறப்பான ஒரு நிலையில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பல பிரச்சனை தீர்ந்து போய்டும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா இந்த வெளிநாட்டு பயணம் கை கூடும். அப்புறம் வந்து இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் கைக்கூடி வரும். மகர ராசி நேயர்கள் தீர்த்த யாத்திரை கைக்கூடி வரும், ஆலய தரிசனம் தேடி வரும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு யாருன்னா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, வேறு நான் தரேங்க கொடுங்க அவங்களுக்கு, அந்த மாதிரி முந்திரி கொட்டத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்பா அம்மா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கண்ணாக இருங்க. மேலும் என்ன சொல்கிறது, உங்களுக்கு குரு பலன் இல்லைன்னாலும் கூட பரவாயில்ல, இந்த மகர ராசி நண்பர்கள் எப்படியா இருந்தாலும் தசாபுக்தி காலத்தை எப்படி இருக்குன்னு அது பார்த்து அந்த பிரகாரம் உங்களுக்கு நல்லதெல்லாம் கைகூடி வரும். தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு தாமதமான வெற்றிகள் கிடைக்கும், சந்தோஷங்கள் தேடி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அப்பா அம்மா ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். மேலும் குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் தானாகவும் கிடைக்கும், நீங்களும் தேடியும் கொடுப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. ஆக வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயே தருவீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நல்ல சிந்தனைகள், நல்ல தைரியங்கள் வரும். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவானுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் குரு பகவான் சொன்னாக்கா கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி மட்டும் குரு பகவான் கிடையாது. ஒருத்தர் உக்காந்து இருக்கார், ஒருத்தர் வராரு, ஒரு 50 லட்ச ரூபா கார் வச்சுன்னு ஓட்டின்னு வர்றாரு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சார் இந்த ஊருக்கு எப்படி போனோன்னா அவர் இந்த பக்கம் போகணும் ஒரு வழியை காட்டுவார். அப்போ அவரும் ஒரு குருநாதர் தான். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல நிலைகளில் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய
குரு ஸ்தானத்தில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அப்பா ஒருத்தர் இருப்பாங்க, அம்மா ஒருத்தர் தான் இருப்பாங்க, கடவுள் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆனால் குரு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குரு வருவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குரு கிடைப்பாங்க. நமக்கு தெரியாதது சொல்லித்தரது குரு பகவான் தானே, குரு தானே. அதனால் அந்த குருவாக நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி மேலே ஏறி போயிட்டே இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியாது. காலத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும்போது தான் அது உங்களுக்கு உணர வாய்ப்பு வரும். ஆக உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. 80% இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க.